திரு நந்தகுமார், எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெற்ற விதத்தை? இது விஜய் அவர்களுக்கு ஒரு அமோகமான வெற்றி தான். ஏன்னா அவங்களுடைய கட்சியில இருந்த ஆதரவுங்கிறது ஒரு 119க்கு தான் அவங்களுக்கு நம்பர்ஸ் இருந்துச்சு. பட் இங்க அதிமுகவிலையும் வந்து ஒரு ஃபேக்ஷன் பிஜேபியினுடைய டைஸை வந்து நாங்க பிரேக் பண்ணிட்டோம், இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண வரங்கும் போது அது ஒரு 25 சீட் வந்து சேருது. அப்ப யாரும் எதிர்பார்க்கறத விட இது அதிகமா ஜெயிக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையான குற்றச்சாட்டை வந்து பேசுறாரு. அங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிமுகவினுடைய எடப்பாடி அணி எப்படி வந்து எதிர்த்து வாக்களிச்சதோ அதே வாக்க வந்து திமுகவும் வாக்கு போட்டிருக்கணும் இல்லையா? எதிர்த்து இல்ல, அவங்க தான் 6 மாசம் டைம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. திருப்பியுமே இந்த வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சொன்னதுபடி 6 மாசம் நேரம் கொடுக்க விரும்பினோம், அதை கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்ப அதுதான் காரணமா இருக்குமா? இல்ல இல்ல, நீங்க நேரம் கொடுக்கறங்கிறது நீங்க கொடுக்கறது இல்ல சார். நீங்க யாரு 6 மாசம் நேரம் கொடுக்கறதுக்கு? மக்கள் கொடுத்திருக்காங்க வாக்கு. ஏன் தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னைக்கு தோக்கடிச்சுட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு போயிடுங்களேன் பாப்போம். 200 சீட்டு ஜெயிப்பாரு சார் டிவிகே. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு போய் நின்னாங்கன்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட மத்த கட்சிகளுக்கு கிடைக்காது. இவங்க நம்ம ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி நாங்க வந்து 6 மாசம் டைம் கொடுக்குறோன்றீங்க. யாருக்கு டைம் கொடுக்கறது? எதுக்காக டைம் கொடுக்குறீங்க நீங்க? அதைத்தான விஜய் அவர்கள் கேட்கிறாரு. நீங்க வந்து தோத்து போன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய தோத்தது வந்து இப்ப நீங்க முதல்வர் தோத்ததே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? 15 மந்திரிமார்கள் தோத்தது கண்ணுக்கு தெரியலையா? இன்னும் ஒரு படி அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டும் இல்ல, ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்களும் தோத்து போயிருக்காருல்ல. அப்போ இத்தனை தோல்வியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன போய் 6 மாசம் நீங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கறது? அதே மாதிரி வந்து நீங்க புஷ்பா பாலிடிக்ஸ பத்தி பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆபீஸுக்கும் ஒரு சோஃபா போச்சு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வராரு? அங்க என்ன சொல்ல வராரு? விசிகே ஆபீஸ்க்கும் புதுசா சோஃபா போச்சா இல்லையா? அப்ப இதெல்லாம் எந்த மாதிரியான குற்றச்சாட்டு? இதெல்லாம் ஒரு ஒரு சும்மா சொல்றதுக்காக எதை வேணா சொல்லிடுறதா? இது ஒரு நியாய தர்மம் வேண்டாம ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு? இதேதான் அண்ணன் டிடிவி தினகரன் வந்து கவர்னர் மாளிகையில வந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து போனே ரீச் பண்ண முடியல, போன் அவர் கையில இருக்குதான்னு கூட தெரியல, புடிங்கி வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல, ஆள் கடத்தல்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் அவர் பயன்படுத்தல. அந்த அளவுக்கு குற்றச்சாட்டு சொன்னாரு. ஒரு சில மணி நேரத்துல வந்தாரு. இவரு சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஐயா காமராஜே பதில் சொல்லிட்டாரு. தாவேக்கா எங்களை அணுகவும் இல்லை, எங்கிட்ட பேசவும் இல்லைன்ட்டாரு. அப்ப அவரு குதிரை பேரம் வச்ச அதே குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறாரு. அப்ப இந்த சோஃபா இது வந்து இப்ப இன்னைக்கு கூட இன்னொரு தொலைக்காட்சியில நேஷனல் சேனல்ல நான் கேட்ட திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கேட்டேன், விசிகாக்கு போன சோஃபாவை பத்தி உங்களுடைய பதில் என்ன, சோஃபா பாலிடிக்ஸ பத்தி பேசுறீங்களேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல அவர்கிட்ட. அப்போ நீங்க ஒரு விரலை நீங்க கை நீட்டும் போது 4 விரல் உங்களை நோக்கி இருக்குல்ல சார். அப்ப அதையெல்லாம் பார்க்கணும்ல. இன்னைக்கு வந்து நீங்க நம்ம புதுசா ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு பண்றாங்க. 35% வாக்கு தான் உங்களுக்கு விழுந்திருக்கு, மீதி 65% மக்கள் வந்து உங்களை வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அப்ப இது வரைக்கும் திமுக ஆண்ட காலத்துல பூரா இந்த 25 வருஷமா ஆளும் போது பூரா 100% வாக்குல தான் ஆண்டாங்களா? அண்ணா திமுக 31 வருஷம் ஆண்ட போது பூரா 100% வாக்குல தான் ஆண்டாங்களா? சரிங்க. ஐயா மோடி அவர்கள் 100% வாக்குல தான் 3வது முறையா இந்தியாவை வென்று ஆண்டுகிட்டு இருக்காரா? இதெல்லாம் என்ன மாதிரி வாதம்? இது அபத்தமான வாதம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு ஒத்து போன ஒரு விரக்தியில அந்த விரக்தியின் வெளிப்பாடுங்கிறது அப்பட்டமா தெரியுதே. சரிங்க, குதிரை பேர குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு டிடிவி தினகரன் முதற்கொண்டு இப்ப உதயநிதி ஸ்டாலின் மேல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. ஓகே, இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுவும் அதிமுக கட்சி உறுப்பினர்கள், அந்த கட்சி பொதுச் செயலாளர் சொல்றாருல, இப்ப அதெல்லாம் வந்து நீங்க எப்படி புறந்தள்ளிட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை கன்சிடர் பண்ணணுமா? இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐயா விஜய் அவர்கள் வந்து மத்த கட்சியும் போய் பார்த்த மாதிரி எடப்பாடியார் அவர்களையும் போய் பார்க்கணும், அதே மாதிரி பாரதிய ஜனதா ஆபீஸ்க்கும் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல, எடப்பாடியார் அவர்களையும் போய் பார்க்கணுமா, இல்ல எடப்பாடியாரைத்தான் அவர் பார்த்திருக்கணுமா? இல்ல, இப்ப இந்த இடத்துல அதிமுக ஒன்னா இருந்துச்சுன்னா அவர் எடப்பாடியை மட்டும்தான் பார்த்திருக்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாது. அங்க இப்பயும் அபிஷியலா அவர் தானங்க பொதுச் செயலாளர். சிவி சண்முகத்துக்கோ எஸ்பி வேலுமணிக்கோ கட்சியில என்ன பொறுப்பு இருக்கு? அவங்கள மட்டும் போய் பார்த்துட்டு, நேற்றுக்கு பிறந்த நாள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு, அப்படி ஒரு நவநாகரிகமாக கூட போய் பார்த்துருக்கலாம். அதுவும் நடக்கல. அப்படிங்கும்போது இயல்பா அந்த குதிரை பேர குற்றச்சாட்டு வரதானே செய்யும். அதை தடுக்கிறதுக்கோ இல்லை அதை விளக்கி சொல்வதற்கோ உங்க நடவடிக்கையிலையும் பதில் இல்லை, வார்த்தைகள்லையும் பதில் இல்லையே. இல்ல, வார்த்தைகள்ல வந்து இன்னைக்கு அவர் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அந்த அதிமுக அவங்கள போய் பார்த்தது, அந்த ஃபேக்ஷனை போய் பார்த்தது, அவங்க பாரதிய ஜனதாவுடைய அந்த உறவை துண்டிச்சாங்க, நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறனால நம்ம போய் பார்த்தோம் அப்படிங்கிறார்.
அப்ப ஒருத்தர் போய் பாக்குறனாலவே வந்து நீங்க வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னா இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்தாரு. திமுக இன்னைக்கு வந்து 59 எம்எல்ஏக்களை வச்சிருங்க, இன்னைக்கு அப்ஸ்டைன் ஆயிருக்காங்க. அப்ப திமுக கூட குதிரை பேரத்துல நடந்தனாலதான் திமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, இவங்க அமைச்சரவையில பங்கு கேட்கிறாங்க அப்படிங்கறதுதான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அத 3 நாளா சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் மறுக்கவே இல்லையே. இல்ல இத வந்து ஐயா பேபி அவர்கள் இந்தியா டுடே சேனல்ல எக்ஸ்போஸ் பண்றாரு. அந்த கவர்னர் அவர்கள் 4 நாள் தள்ளி போடும் போது திமுக பின்னாடி இருந்து அண்ணா திமுகவினுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆதரவு கொடுக்கிற மாதிரியே எங்களையும் கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் அவர் டிவிக்கு போடவே இல்ல. கவர்னர் கேட்டது 118. ஏன்னா நீ போஸ்ட்போல் அலையன்ஸ் நீங்க காங்கிரஸ்ல நீங்கள் உங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்க அதை இல்ல காங்கிரஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்காம நீங்க அந்த 5 எம்எல்ஏ சேர்த்ததால வந்த வினை. கவர்னர் ஒன்றும் தள்ளி போடல, அவர் கேட்கறது 118. ஏன்னா நீங்க போஸ்ட்போல் அலையன்ஸ் வந்ததுனால கவர்னர் தள்ளி போட்டு திமுக அதிமுக சொல்வது என்பது மிக மிக தவறு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி சொல்லுங்க. உங்களுக்கு உடன்பாடு இருக்கிற கருத்தை நான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இல்ல, நீங்க சொல்வதற்கான நான் எதிர்கருத்து சொல்லி ஆகணும். காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட்டோட கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் சப்போஸ் காங்கிரஸ் வாபஸ் வாங்கி இருந்தாங்கன்னா மீதி 108ஓட போயிருக்க மாட்டாங்களா? அது வந்து இட்ஸ் நாட் a strong argument. நீங்க ஏற்கனவே 5 கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க 118 கொண்டாதான் நாங்க உங்களை ஆட்சி அமைக்க விடுவோங்கிறதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு நீங்க கால் பண்ணலாம். இது கன்வென்ஷன். பீப்புள் அலையன்ஸ்ல மெஜாரிட்டியில இருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். ரெண்டாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, மூணாவது போஸ்ட்போல் அலையன்ஸ் மெஜாரிட்டி, நாலாவது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். இதுதான் இந்த 4 லேயர். ஓகே இல்ல அதெல்லாம் நம்ம நாட்கணக்குல மணிக்கணக்குல பேசிட்டோம். இல்ல ஆளுநர் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து இதை தள்ளி போட்டனால இன்னைக்கு திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு அவர் சண்முகமே என்ன சொல்றாருன்னாக்கா பாரதிய ஜனதாவுடைய ஒப்புதலோட தான் திமுக நம்மளை ஆதரிக்குதுங்கிறாரு. அப்ப திமுக 2019 2021 2024 பாரதிய ஜனதா எதிர்ப்பை வச்சு அரசியல் பண்ணதெல்லாம் எவ்வளவு அப்பட்டமான பொய்ங்கிறது மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அதனாலதான் எந்த கட்சியும் இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு தேதியில தேர்தலை போய் எந்த கட்சி சந்திச்சாலும் இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட அவங்களுக்கு மிஞ்சாது. அப்போ அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து எப்படியாவது பண்ணி இந்த ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறது விஜய் அவர்களை விட திமுகவுக்கு அது பெரிய நோக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க திருப்பி ஆட்சிக்கு போனாங்கன்னா இப்ப இருக்கிற 59 கூட கிடைக்காது, 19 கூட வரலாம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நாங்க பார்த்து ஒரு 6 மாசம் அவருக்கு கொடுக்கறோம்னு சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமையுமே கிடையாது. சரி ஓகே, நீங்க அந்த பக்கம் பேசுறீங்க. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்ட் கரெக்டா, சி வி சண்முக ஸ்டாண்ட் கரெக்டா? இல்ல இப்ப இதுல வந்து 2 வகையா நான் பாக்குறேன். இல்ல நீங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்க. 2 பேரும் எதிர் துருவத்துல இருக்காங்கல்ல, இது சரியா இது சரியா இருக்கும்? இல்லங்க அப்படித்தான் சொல்ல முடியாது இது. ஏன்னா இது வந்து 2 இருக்குது. இப்ப ஒன்னு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், ரெண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த்னு பாக்கும்போது 2 பேர் இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம்னுடைய ஃபேக்ஷனுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2 ஃபேக்ஷனுமே அவங்க வந்து எங்களுக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க சபாநாயகர் கிட்ட. அப்ப சபாநாயகர் வந்து எந்த முடிவுமே இது வரைக்கும் எடுக்காம இருக்காரு. அப்ப யாரோ இது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும் லெட்டர் கொடுத்திருந்து எஸ்பி வேலுமணி லெட்டர் கொடுக்காம இருந்திருந்தா கட்டாயமா ஸ்பீக்கர் பண்ணது தவறு. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து நான் கேட்கல, யாருடைய ஸ்டாண்ட் சரியான ஸ்டாண்டுன்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் சரியா, சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் சரியான்னு கேட்கிறேன். அவங்க எடுத்த நடவடிக்கைக்கு வரக்கூடிய ரிப்ளை நான் கேட்கல. யாருடைய ஸ்டாண்ட் சரியான ஸ்டாண்டா இருக்கு அதிமுகவை பொறுத்தளவு நான் கேட்கிறேன். இல்ல எனக்கு வந்து 2 ஸ்டாண்டிலுமே உடன்பாடு இல்ல தமிழரசன். பிகாஸ் வந்து நீங்க ஒரு நீங்க அண்ணா திமுக வந்து கட்சி திமுகவை எதிர்த்து நீங்க களமாடும் போது அந்த திமுகவினுடைய ஆதரவை வச்சு ஆட்சி அமைக்கலாங்கிற அளவுக்கு நீங்க போகும்போது அவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, தாவேகாவை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை சி வி சண்முகத்துக்கு ஏன் வருது? சாரி கேட்கல, என்ன சொல்றீங்க? தாவேகாவை காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய தேவை ஏன் சி வி சண்முகத்துக்கோ எஸ்பி வேலுமணிக்கோ வருது? அதுதான் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நம்மளுடைய ஆட்சி நம்ம வேண்டான்னு சொல்லி, இப்ப நீங்க கூட அந்த கேள்வியை வந்து முந்தின விருந்தர்கிட்ட கேட்டீங்க. அதாவது ஒரு பழமொழி கூட என்ன இருக்குன்னா, கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும்னு. அப்ப அந்த கத்திரிக்காய் முத்தும் போதுதான் கடத்தெருவுக்கு வருமே ஒழிய கத்திரிக்காய் பிஞ்சு விட்ட உடனே யாரும் பறிச்சுட்டு வந்து கடத்தெருவுல வச்சிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு உள்ளார வந்து ஏதாவது வந்து பேச்சுவார்த்தை ஒரு வாக்குவாதங்கள் நடந்திருக்கும்.
அதுக்கும் மேல வந்து ஒரு சி.வி. சண்முகம் வந்து இன்னொரு குற்றச்சாட்டை என்ன சொல்றாருன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கலாங்கும் போது அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். ஆனா அவர் எந்த தோரணையில சொல்றாருன்னா, அவர் ஒரு தலித்துங்கிறனால அவர் உடன்படலைங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு நம்ம திமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போகும்போது 47 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆட்சி அமையாம ஏன் வந்து 2 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு போகணுங்கிறது வேணா சொல்லியிருப்பாரே ஒழிய, ஒரு தலித்தா இருக்கிறனாலேயே அவர் மறுதளிச்சிட்டாருன்னு சண்முகம் அந்த தோரணையில சொல்றதையும் என்னால ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியார் அவர்கள் இந்த 2026 தேர்தல்ல தனி ஒரு மனிதனா அவர்தான் அடையாளமா அதிமுகவுக்கு இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் 2 தடவை சுத்தி வந்து பிரச்சாரம் செஞ்சு அதிமுகவை வந்து இந்த தேர்தலில் நிறுத்தினவர். அதனால இது வந்து நீங்க 2 பேர்த்துல சார் இவர் கரெக்டா அவர் கரெக்டா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் இல்ல. நம்ம 2 பக்கமும் சொல்ல மறுக்கிறீங்களா? இல்ல நான் மறுக்கல. நம்ம வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களையும் சொல்லணும், 2 பக்கம் இருக்கக்கூடிய குற்றங்களையும் நம்ம சுட்டி காமிக்கணும். அதான் நான் செய்யறேன்.